நாங்க எந்த ஸ்ட்ராட்டஜியை வேஸ்ட் பண்ணி ஒரு ஓர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி என்ட்ரி எடுத்தாலும் எங்களுக்கு அதில் கட்டாயம் ஸ்டாப் லாஸ் படும். அப்படி ஓர்டர் பிளாக் கொண்டு நம்பி நாங்கள் ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் படாமல் நாங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கோம் என்று சொன்னால் அது கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நடக்காத ஒரு விஷயம். ஒரு சில விஷயங்களை நாங்கள் கவனிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வரலாம். ரைட். இப்போ வருவோம். ஒரு ஸ்டாப் லாஸ் ஏன் படுது என்றதை நாங்கள் முதல் விளங்கிக் கொள்ள வேணும். மார்க்கெட்ற வேலையே எங்களோட ஸ்டாப் லாஸ் கன் பண்றது தான். அதை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேணும். நாங்கள் நினைப்போம் ப்ரைஸ் கூடும் போது மார்க்கெட் பை ஆகுது, ப்ரைஸ் குறையும் போது மார்க்கெட் செல் ஆகுதுண்டு. அது உண்மைதான். ஆனா இந்த பிரைஸ் கூடி பை ஆகும் போதும் செல் ஆகும் போதும் மார்க்கெட் போகும்போது வரும்போது எல்லாம் என்ன செய்யும், எங்களோட ஸ்டாப் லாஸை கன் பண்ணும். அப்ப இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், நாங்க நினைக்கிறது ஓகே பிரைஸ் கூடும்போது நாங்க பை பண்ணினோம் என்றால் சரி, குறையும் போது செல் பண்ணினோம் என்றால் சரி, இப்ப இந்த மாதிரி தான் நாங்க நினைப்போம். ஆனா நாங்க இந்த ட்ரேடிங்குள்ள கொண்டு வர டாலர்ஸ் $100, $10, $50, மேக்சிமம் $1000, $500 இந்த மாதிரி நாங்க கொண்டு வருவோம். ஆனா இதை ஒரு பெரிய பிசினஸ் எடுத்து இன்டியூஷன்ஸ் பேங்க்ஸ் ட்ரில்லியன் கணக்கான டாலர்ஸை வச்சு அவங்க செய்வாங்க. இப்போ எங்களோட ஸ்டாப்லஸை கன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதனால எங்களுக்கு எப்படியெல்லாம் ஸ்டாப் லாஸ் கன் பண்ண இயலுமோ அவங்க எங்களோட ஸ்டாப் லாஸை அந்த மாதிரி கன் பண்ணுவாங்க. அதை முதலாவது நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். இதுதான் சொல்ல லிக்விட்டி என்று சொல்லி. இப்போ எங்களோட காசு ட்ரேடிங் உள்ள கொண்டு வந்து எந்தெந்த இடத்துல பை எடுக்கமோ எந்தெந்த இடத்துல செல் எடுக்கமோ அவ்வளவு இடங்கள்லையும் எங்களோட காசு ஒரு ஆபத்தான நிலைமையெல்லாம் இருக்கும். அதை கன் பண்றது தான் இந்த இன்ட்யூஷன்ஸ் பேங்கோட வேலை. அதை முதலாவது நாங்கள் விளங்கி கொள்ளணும். சார்ட் தானா மூவ் ஆகல, அதை மூவ் பண்றாங்க இவங்கள மார்க்கெட் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அப்பதால நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க. நாங்க $50 $100 என்று கொண்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ள சின்ன சின்ன ரேட் போடுற நாங்களே 2 3 இடங்கள்ல கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி யூடியூப்ல வீடியோ பார்த்து நிறைய விஷயங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி டாப்பர் கண் முடிச்சு வேலை செஞ்சு நாங்க ரேட் போடுறோம். நாங்க உள்ள கொண்டு வர கேபிட்டல் மேக்சிமம் $100 தானே. ஆனா ட்ரில்லியன் கணக்கில் டொலர்ஸை வச்சு ட்ரேட் பண்ற அந்த இன்டியூஷன்ஸ் பேங்க் எல்லாம் நாங்க எவ்வளவு படிச்சோமோ அதை விட 1000 மடங்கு அதிகமா எங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் படிச்சிருப்பாங்க. எஸ்எம்சியா இருந்தாலும் சரி, என்ன ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி, நாங்க எங்கெங்க என்ட்ரி எடுப்போம் என்றது அவங்களுக்கு கட்டாயம் தெரியும். எங்களை விட அவங்களுக்கு தான் எங்களை பத்தி நல்லா தெரியும். நாங்க எங்கெங்க என்ட்ரி ஆகும், எங்க எமோஷன் ஆகி என்ட்ரி எடுப்போம், எல்லாமே எங்களை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அதால சிம்பிளா ஒரு பிக்கை விட்டு எங்களோட ஸ்டொப்லஸை தட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்ப இதுல தப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னால நாங்க இது எப்படி கண்ட் ஆகுது என்பதை கவனமா புரிஞ்சு கொள்ளணும். சரிதானே. ரைட். வருவோம் விஷயத்துக்கு. உதாரணத்துக்கு நாங்க எங்கெங்க என்ட்ரி எடுப்போம் என்றது முதலாவது எங்களுக்கு தெரியணும். சரிதானே. இப்போ மார்க்கெட்ல நாங்க ஒரு ஓட பிளாக் ஒன்று மார்க் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இதுல ஒரு ஓட பிளாக் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஓட பிளாக் ஒன்று எடுத்து நாங்க என்டர் ஆகுவோம். சரிதானே. ரைட். இப்போ இந்த இடத்துல நாங்க என்டர் ஆகுவோம்ன்றது எங்களுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி அவனுக்கும் நல்லா தெரியும். சரிதானே. அப்ப அதனால என்ன செய்வார் என்றால் இந்த இடத்துல மெல்லிசா விக்க விட்டு தூக்கிட்டு போவான். அப்ப இந்த இடத்துல ஸ்டொப்லஸ் படலை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. சிம்பிளா யோசிச்சு பாருங்க. நாங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து 1:3 சம்டைம் புக் பண்ணுவோம். சில பேர் என்ன செய்வோம்னா இந்த ஹை வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவோம். ஆனா நாங்க இதுவரைக்கும் டிபி வச்சுட்டு பார்த்துருப்போம். பக்கத்துல போய் மார்க்கெட் கீழே விழுந்து ஸ்டாப் லாஸ் கன் பண்ணிடும். இப்ப நாங்க நிறைய தரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். நாங்க டிபியை பக்கத்துல போய் மார்க்கெட் கீழே விழும். சரிதானே. இப்ப அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சமா கீழே இறங்கி இந்த இடத்துல என்ட்ரி ஆகினவங்களோட ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல என்ன செய்யுது கன் பண்ணிட்டு மேல போகும். அப்ப நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ஓட பிளாக்க நம்பி நீங்க அந்த ஓட பிளாக்ல என்ட்ரி எடுக்காம எங்கெங்கெல்லாம் நாங்க என்ட்ரி எடுப்போமோ அந்தந்த இடத்துல எல்லாம் மார்க்கெட் கன் பண்ணும். கன் பண்ணின பிறகு நீங்க ஒரு 1:3 எடுக்கிறது மிச்சம் நல்லது. இந்த மாதிரி ஒரு 1:3 இந்த இடங்கள்ல எடுக்கலாம்.
எக்ஸாம்பிள் நான் நிறைய பார்ப்போம் இன்றைக்கு விளங்கி எடுப்பேன் நிறைய விஷயங்களை. இப்ப எல்லா ஓட பிளாக்கையும் மார்க் பண்றாக்க இருக்கீங்க நீ. எங்களுக்கு எந்த ஓட பிளாக் எடுக்கணும்னு தெரியாது, எல்லா ஓட பிளாக்கையும் மார்க் பண்றது. உதாரணத்துக்கு இப்ப எங்களோட இன்வெஸ்டர் எஸ்எம்சி படி மார்க் பண்றாங்க கூட என்ன செய்வோம் என்றால் இந்த மாதிரி இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணி இதை ஒரு ஹைகண்ட் மார்க் பண்ணி இது ஒழுங்கான ஸ்ட்ரக்சர்ல இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஓட பிளாக் வந்து இதை மார்க் பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம் என்றது எங்களுக்கு தெரியுமோ இல்லையோ கட்டாயம் பேங்க்ஸுக்கும் இன்டியூஷனுக்கும் தெரியும். பாருங்க, நல்லா கவனமா பாருங்க. இந்த ஓட பிளாக்கை ட்ரிகர் பண்ணி இந்த ஹேண்டில் என்ன செய்யுதுண்டா பிக்க விட்டு மேலே மூவ் ஆகுது. அப்ப இதை பார்த்து எங்கள்ல பல பேர் கன்ஃபார்ம் பண்ணுவோம், ஓகே நீ மார்க்கெட் மேலே போப்பாண்டு இங்க வச்செல்லாம் பை போடுவோம். அடுத்த ஹேண்டில் என்ன செஞ்சு விட்டான், இறக்கி அடிச்சான். இறக்கி அடிக்கும் போது ஆல்ரெடி இந்த இடத்துல பை பண்ணினவங்க என்ட்ரி பிரைஸ்ல க்ளோஸ் ஆகிற மாதிரி இல்ல ஸ்டாப் ப்ளஸ் மூவ் பண்ணாட்டி ஸ்டாப் ப்ளஸ் கண்டாகிற மாதிரி இறக்கி அடிச்சு விட்டான். விளங்குதானே? இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல பை பண்ணினது, இந்த இடத்துல பை பண்ணினது, அது போல தானே இஞ்சையும் பை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பை பண்ணினாங்க, அதனால மகை மேல போயிடுச்சு. இதுல பை பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன சைப்பையான மூமெண்ட்ல யாரு பை பண்ணிப்பாங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸ் அது இதை வச்சுக்கொண்டு ரெண்டு கோட் அடிச்சு கொண்டு பேசிக்கா படிச்சு கொண்டு ட்ரேட் பண்ணுவோம் தானே ட்ரையல் ட்ரேடர்ஸ். இவங்க தான் இந்த மாதிரி இடங்கள்ல பை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஓட பிளாக்ல பை பண்றது எஸ்எம்சி ட்ரேடர். இப்ப சார்ட் பேட்டர்னை வச்சுக்கொண்டு பை போட்டாலும் சரி, இந்த மாதிரி ஓட பிளாக்ல எஸ்எம்சி படிச்சுக்கொண்டு பை போட்டாலும் சரி, அவங்களோட வேலை எங்களோட ஸ்டாப்பஸை கன் பண்றது. அப்ப இதுல இருந்து நாங்க அவாய்ட் பண்ணி கொள்ளணும் என்றால் கிரிப்டோ பொறுத்தவரை நான் இது புரக்ஸை பத்தி கதைக்கல, புரக்ஸில் ஓட பிளாக்ல ஒர்க் பண்ணும், அதுல எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணாது நாங்க அரேஞ்ச் செய்யணும். இப்ப இதுல என்ன நடக்க போதும், கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் ஈஸியா எங்களோட ஸ்டாப்பஸை கன் பண்ணுவான். நீங்க சிம்பிளா பாருங்க, இந்த இடத்துல இந்த என்னது புல் பேக் என்ன இதை ஹன் பண்ணிட்டு மேலே போற மாதிரி சின்ன ரியாக்ட் பண்ணுது. அதை நாங்க வெயிட் பண்ண வேணும். எல்லா ஒவ்வொரு சின்ன சின்ன புல் பேக்கும் கண்டா இந்த பிறகு என்ட்ரி ஆகக்கூடாது. இப்படி பாருங்க, இதுல இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு புல் பேக் இருக்கு. இப்ப இந்த இடத்துல சின்ன ஒரு கண்டிங் நடந்துருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட ஆல்ரெடி கன் பண்ணின ஒரு பிக்க மறுபடியும் கன் பண்ணும் போது நாங்க என்டர் ஆகலாம். நீங்க கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் 1:3 புக் பண்ணுங்க, மிச்சம் நல்ல ஹோல்ட் பண்ண வேணாம். ஹோல்ட் பண்றதுக்கு வேற வேற தியரி இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஓட பிளாக் அது இதுகள் நம்பி நீங்க என்ட்ரி எடுக்க வேண்டிய நீங்க கட்டாயம் 1:3 புக் பண்றது மிச்சம் நல்ல, சரிதானே? இப்ப இதுல நீங்க என்ட்ரி ஆகியிருந்தால் ஒரு 1:3 இதுல எடுத்திருக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்க, நாங்க இதுல என்ட்ரி ஆனது பிறகு கொஞ்சம் மார்க்கெட்டை மேல எடுத்தது, அதுக்கப்புறமா கீழே விழுந்து அதை ஹன் பண்ணுது, அதுக்கு பிறகுதான் மார்க்கெட் மேல போகுது. ஏன்னா அப்ப இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நாங்க என்ட்ரி எடுப்போம் எங்களுக்கு தெரியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் மார்க்கெட் மறுபடியும் வந்து ஹன் பண்ணும். ஹன் பண்ணினா பிறகு என்ட்ரி எடுக்கிறது எங்களுக்கு சேஃபான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஒரு ஓட பிளாக். எஸ்எம்சி படி நாங்க வரைகிறேன்னு சொல்லி சொன்னால் இதை இன்டியூஸ்மெண்ட் எடுப்போம். அப்ப இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிறது கிங்கோட பிளாக் வந்து நாங்க எடுப்போம், அப்படித்தானே? அப்ப இது எங்கட ஓட பிளாக்ன்றதுனால இந்த ஓட பிளாக் நல்லாவே ஒர்க் பண்ணக்கூடிய ஓட பிளாக், கிங்கோட பிளாக், குயினோட பிளாக். நாங்க ஆல்ரெடி இதுல நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இப்ப கிரிப்டோட எல்லாமே பாருங்க என்ன செய்யுதுன்றா இந்த இடத்துல கிரீன் கலர் ஹேண்ட்ல முதலாவது ஃபார்ம் பண்ணுது. அப்ப நாங்க என்ன செய்வோம், ஓகே கன்ஃபார்ம் ஆயிட்டு நீ எப்படி மார்க்கெட் மேல போகுதுன்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். சில பேர் இதுல என்ட்ரி ஆகிடுவோம், தப்பில்லை, அதுல கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி ஆகத்தான் போகணும். இப்ப மார்க்கெட் என்ன செய்யுது என்றால் இதுல என்ட்ரு ஆகும் வரைக்கும் சைட் வேயிலே போகுது. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் மேல போற மாதிரி கீழே வர மாதிரி மேல போற மாதிரி கீழே வர மாதிரி எங்களை என்ட்ரி எடுக்கிறதுக்கு தான் எடுக்க வைக்கிறது தான் இந்த விளையாட்டு. அதுக்கப்புறமா என்ன செய்யும் என்றால் இதுல என்ட்ரி எடுத்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் கன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூவ்மெண்ட். அப்ப நீங்க என்ன செய்யலாம் என்றால் டிரெக்டா ஓட பிளாக்ல என்ட்ரி ஆகாம கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் டிரெக்டா என்ட்ரி ஆகாம எங்களோட ஸ்டாப்லஸ் அவன் கன் பண்ணும் வரைக்கும் வெயிட் பண்ணி கன் பண்ணின பிறகு ஒரு 1:3 ஒன்று வைக்கலாம். மற்றது இந்த மாதிரி பெரிய ஸ்டாப்லஸ் வர என்ட்ரிகளை நாங்க என்ன செய்யலாம், அவாய்ட் பண்ணி விடலாம். என்ன இது பெரிய அளவுல ஸ்டாப்லஸ் வர என்றாலே 1:3 ஏன்னா மிச்ச தூரமாக மேல போகணும். அப்ப அப்படிப்பட்ட
பெரிய என்ட்ரிகளை நாங்கள் அவாய்ட் பண்ணி அல்லது பண்ணிட்டு இதில் புக் பண்ணி எடுக்கலாம். இந்த என்ட்ரி நீங்கள் எடுக்கிறேன்டா சரி மகை மேலே போச்சு தானே ரைட் அதோட முடியல. இப்போ இந்த ஹை வரைக்கும் டிபி வச்சிருந்தால் கண்ட ஐடியாது டிபி பக்கத்தில் வைத்து மகை கீழே விழுந்தது. இப்போ நாங்கள் நிறைய தரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் பக்கத்தில் வைத்து வருதுண்டு. பாரதி சும்மா இல்லை திரும்பி வார வரத்துல எந்த இடத்துல இருந்து மகிர் போயிச்சோ அதை கண் பண்ணுது. அதுக்கு முதல் இந்த இடத்துல எம்பி ஆகிடுவாங்க. ஓகே அது இன்னும் கண்டாகலேன்னு ரைட். இப்போ இந்த டைம் இது கண்டாகட்டி இன்னும் ஒரு டைம் என்ன செய்யும் அது கண்டாகும். இப்போ இந்த இடத்துல மகிர் என்ன செஞ்சிருக்கேன் சொன்னால் கொஞ்சம் மேலே போய் அதுக்கப்புறமா கீழே வந்து ஆல்ரெடி என்ட்ரி ஆகின இடத்தை என்ன செய்தால் கண் பண்ணுது. அப்ப நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கோம் தானே ஆல்ரெடி என்ட்ரி ஆகின ஒரு இடத்தை கண் பண்ணினால் நாங்க அதுல என்ட்ரு ஆகலாம்ண்டு. அப்ப எங்கட நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்தின்படி நாங்க இதுல என்ட்ரு ஆகலாம். சரிதானே என்ட்ரு ஆகிட்டு ஸ்டாப்லஸ் என்ன செய்ய போறோம் இதுகளை வைக்க போறோம். இப்ப மார்க்கெட் என்ன செய்தா அதையும் கண் பண்ணுது. ஏனென்றா நாங்க எந்த தியரியை பேஸ் பண்ணி எங்க என்ட்ரு ஆகினாலும் அதை கண் பண்றதுக்கு மார்க்கெட்டுக்கு ஏழும். அப்படி கண் பண்ணினால் நாங்கள் உடனடியா அடுத்த ஒரு ட்ரேடை போடத்தான் வேணும். பொண்டு கண்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த எடுக்காம இருக்க இயலாது. அப்ப அதுக்காக கண்ட இடத்துல எடுத்து ஓவர் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால் அதுவுமே இல்லாது. அப்ப இந்த ட்ரேட் பிளேஸ் பண்ணினது காரணம் என்ன என்றது நீங்க முதல்ல விளங்கிக் கொள்ளுங்க. எஸ்எம்சி படி இந்த இடத்துல பிஓஎஸ் நடக்குது சரியா. இந்த இடத்துல பிஓஎஸ் நடந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட். இப்போ மார்க்கெட் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் எங்கெங்க இருந்து பை ஆகலாம்ன்ற என்ட்ரி பாயிண்ட் எல்லாம் இருக்கு. அது ஒரு சில என்ட்ரி பாயிண்ட் நான் ஆல்ரெடி யூடியூப்லையும் போட்டிருக்கேன் டிக்டாக்லையும் போட்டிருக்கேன். நீங்க அதை பார்த்து படிச்சு கொள்ளலாம். இப்ப மார்க்கெட் இது அப் ட்ரெண்ட், இது ஹை, இது லோ, இது ஹை. இப்போ இது அப் ட்ரெண்ட் என்றால் இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில இருந்தால் மறுபடியும் மார்க்கெட் பை ஆகும் எங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த இடத்துல கண்டாகினது அப்புறம் ஒரு என்ட்ரி, இதுல ஒரு என்ட்ரி, இதுல ஒரு என்ட்ரி. மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப் ட்ரெண்ட் ஆண்டு தெரியா டவுன் ட்ரெண்ட் ஆண்டு தெரியா சும்மா கண்ட இடத்துல ஓட பிளாக்க மார்க் பண்ணி கண்ட இடத்துல பிக்க விட்டு கண் பண்றது நாங்க எந்த எடுக்கலாமா எடுக்கல. இப்ப மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் போது நாங்க அதை கவனிக்காம இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை பைக் பக்கம் ஸ்வீப் நடக்கும் போதெல்லாம் நாங்க எந்த எடுத்த மாட்டோம். ஒவ்வொரு தடவை எங்களுக்கு என்ன செய்யும் ஸ்டாப் லாஸ் படும். அப்ப நீங்க எஸ்எம்சி படி முதலாவது மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு ரெண்டு அதில் ஸ்ட்ரக்சரை வரைங்க வரைஞ்சிட்டு என்ட்ரி பாயிண்ட் கொஞ்சம் இருக்குதானே அதை யூடியூப்ல பார்த்து படிங்க. மற்ற வீடியோ கிடக்கு பிளேலிஸ்டுக்குள்ள போங்க. எஸ்எம்சி பிளேலிஸ்டுக்குள்ள போங்க வைத்து படிங்க. படிச்சுட்டு அந்த இடங்கள்ல இந்த மாதிரி ஸ்வீப் நடந்தால் எடுங்க. கிரிப்டோ பொறுத்தவரையும் ஓட பிளாக்கை நீங்க டிரெக்டா நம்பி எடுக்க வேணாம் சரிதானே. இது சொலோனா கிரிப்டோவிலே ஸ்டேபிளான கொயின் விளங்குதானே. பிடிசி ஸ்டேபிள் இல்லை. சொலோனா, டபிள்யூஐஎஃப், எஃப்இடி இதெல்லாம் ஸ்டேபிளான கோயின். ஸ்டேபிளான கோயினுக்கே இந்த மாதிரி அடி விழுதுண்டா நீங்க புது புது கோயின் எல்லாம் நம்பி எல்லாம் எடுக்கீங்க என்ன. எக்ஸாம்பிள் காட்டுறேன் கொஞ்சம் இருங்க. ரிவர். இப்ப ரிவர் இது எஸ்எம்சி தியரி படி நாங்க மார்க் பண்றோம்னு சொல்லி சொன்னால் இதை ஒரு பிஓஎஸ் எடுப்போம். எடுத்தால் இது ஹை, இது லோ. இப்ப எங்களுக்கு எங்கட இன்வெஸ்டர் ஸ்ட்ராட்டஜி படியே இதுல இருந்து ஒரு ஓட பிளாக் எடுக்க இயலும். எடுக்கணும் கட்டாயம். இந்த ஓட பிளாக் எடுத்து என்ட்ரியாக வரும் சரிதானே. இப்ப பாருங்க இந்த ஓட பிளாக்ல நான் எங்களை என்ட்ராக வைக்கணும் முதலாவது விளங்குதா. கிரீன்களை ஹெண்டெல்லாம் மாறி மாறி போட்டு அடுத்த இந்த ஸ்வீப் ஆகுற மாதிரி சின்னதா ஸ்வீப் ஆகி மேல போற மாதிரி எங்களை என்ன செய்யறான் என்ட்ரி எடுக்க வைக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க என்ட்ரி ஆகினது பிறகு அதை கன் பண்றோம். அதுக்கப்புறம் ஆகிற மூமெண்ட் பாருங்க எங்க கிடக்கு. அப்ப அதால நீங்க கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஓட பிளாக்கை நம்பி என்றாகாம இந்த மாதிரி கண்டாகின பிறகு என்றாகிறது உங்களுக்கு நல்ல இந்த விஷயத்தையும் கட்டாயம் கேட்டு போங்க. இப்படி நீங்க ஓட பிளாக் கொண்டு கண்டாகிற நேரம் பார்த்து என்று எடுக்கின்றாலும் சரி, ஓட பிளாக்கை நம்பி எடுக்கின்றாலும் சரி, வேற எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வேஸ்ட் பண்ணி என்று எடுக்கின்றாலும் சரி, கட்டாயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண வேணும். எல்லா ட்ரேடுக்கும் ஒரே மாதிரியான அமௌண்ட்டை போட்டு ஒரே மாதிரியான ரிஸ்கை மெயின்டைன் பண்ணணும். 1:3 எடுக்க வேணும். நீங்க 1:3 என்ற நான் நார்மலா சொல்றேன்.
சரியா படிச்சு ஒழுங்கா செய்யறோம்னா நாங்கள் 1 2 3 வைக்க தேவையில்லை, அதுக்கேற்ற மாதிரி வைக்கலாம். ஆனால் அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் தேவைப்படும். நார்மலாக செஞ்சுட்டு போறதுக்கு 1 2 3 எடுத்தீங்கன்னா சரி. அடுத்தது கட்டாயம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்க. இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இந்த வடிவாத்தான் இந்த இடத்துல என்ன செய்ய போறோம், இப்படி ஸ்வீப் நடந்தா பிறகு என்ட்ரி எடுக்க போறோம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா நாங்க என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அடுத்தது கிரிப்டோவில் ஒரு நிலைமை ஒன்றிருக்கி, அதுதான் இந்த நிலைமை. சரிதானே? இருந்திருந்து என்னத்துக்கு இப்படி ஃபோல் ஆகும்னு தெரியாது. இந்த டைம்ல நியூஸும் இருக்கல, ஆனா பெரிய ஒரு ஃபோல் உண்டாகுது. இது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். இப்படியா நேரங்கள்ல நாங்க எந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு செஞ்சாலும் எங்களை அது லொஸ் தான் ஆகும். அதனால ஒன்று நீங்க கிரிப்டோவில் ஃபியூச்சர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணலாம். இல்லாட்டி ஃபெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் வரைக்கும் டெமோவில் செஞ்சுட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நல்லா டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு 10 ரேட் எடுக்கும்போது ஒரு 5 ப்ராஃபிட் கொடுக்குது என்றால் மட்டும்தான் நீங்க ரியல் மணி இங்க உள்ள கொண்டு வாங்க. மற்றும்படி நீங்க உங்களோட ரியல் மணியை கொண்டு வந்து உள்ள சேர்த்தா கட்டாயம் நாளைக்கு அது எங்களை கடன்காரன் ஆக்கும். அப்ப அதால நீங்க உங்களுக்கு சோசியல் மீடியால யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு நாளைக்கு 3000 earn பண்ணலாம், அவ்வளவு earn பண்ணலாம் என்று என்ன சொன்னாலும் சரி, எதையுமே நம்பாதீங்க. ரியலா நடக்கிறது தானே நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப நீங்க சில நேரம் யோசிப்பீங்கள், எப்படி அப்ப அவங்க பை எடுத்து செல் பண்ணி பெரிய பெரிய ப்ராஃபிட் எல்லாம் மேக் பண்றாங்க என்று நீங்க நினைப்பீங்கன்னு. அதெல்லாம் சூசைடுக்கு சமன் அவங்க செய்யற வேலை. புதுசா லோன்ச் ஆகிற ஒரு கோயின் இருந்தாப்புல பம்ப் ஆகும். பம்ப் ஆகினோன்னு என்ன செய்வாங்கடால் அங்க வச்சு செல் போடுவாங்க, அது ஸ்டாப்லஸ் படும். திரும்ப செல் போடுவாங்க, திரும்ப அது ஸ்டாப்லஸ் படும், திரும்ப போடாம ஸ்டாப்லஸ் படும், ஏதோ ஒன்று கொளிரும். அந்த கொழுவுறதுல வர ப்ராஃபிட்டை மட்டும்தான் அவங்க எங்களுக்கு என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. ஆல்ரெடி லொஸ்ட் ஆகினதை காட்ட மாட்டாங்க ஒரு நாளும். அதனால சோசியல் மீடியால நீங்க பாக்குற மாதிரி அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி சும்மா பை செல் பண்ணணும்னு நினைக்காம முதல்ல சரியான மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை படிங்க. மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. நீங்க மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க. அதுக்கப்புறமா முக்கியமா லிக்விடிட்டியை பத்தி தெரிஞ்சு கொள்ளுங்க. அது எப்படி ஃபண்ட் ஆகுதுன்றதை பாருங்க. லிக்விடிட்டி ஃபண்ட் ஆகினது பிறகு என்று எடுங்க. லிக்விடிட்டியை பத்தி கதைக்கிறேன்டா, இதே போல இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கதைச்சு கொண்டே போகலாம். இப்ப நான் சொல்லிக்கிற இந்த லிக்விடிட்டி ஃபண்ட் ஆகிற இந்த விஷயம் ஒரு 5% மாதிரி தான் வரும். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. வீடியோ லோங்கா போகும் என்றதால இதோட நான் முடிக்கேன். இப்ப இந்த வீடியோ செஞ்ச நோக்கம் என்னன்னு சொன்னால், நீங்க கிரிப்டோல ஓட பிளாக்கை நம்பி வேற ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்பி என்ட்ரி எடுக்கும் போது அவனுக்கு தெரியும் எங்களை ஸ்டாப் லாஸ் எப்படி கன் பண்ணணும், நாங்க எங்க என்ட்ரி எடுப்போம் எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்ப அதால நாங்க சும்மா சும்மா சோசியல் மீடியா பார்த்து என்றாகி நாங்க ஃபர்ஸ்ட் ஆகக்கூடாது. முதலாவது நீங்க மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. ஓட பிளாக் சரியா பார்த்து சரியான ஓட பிளாக்கை மார்க் பண்ணுங்க. எல்லா ஓட பிளாக்கும் மார்க் பண்றதுல எந்தெந்த ஓட பிளாக் எடுக்கணும்ன்றதை ஆல்ரெடி நான் யூடியூப் சேனல்லையும் டிக்டாக்லையும் அப்லோட் பண்ணிருக்கேன். பார்த்து படிங்க. அதுக்கப்புறமா அந்த ஓட பிளாக் மார்க்கெட் வந்த அப்புறம் என்ன செய்யுது, எப்படி ஃபன் பண்ணுது என்றதை செக் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க. அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. இப்ப சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த மாதிரி லிக்விடி ஃபண்ட் ஆகும்போது என்ட்ரி எடுங்கன்னு நான் சொன்னேன் தானே. அப்ப அதால ஒரு 30 coin எடுத்து வச்சு 30ல ஒரே டைம்ல பார்த்து கொண்டு எங்கெங்க ஃபண்ட் ஆகுதுன்னு பார்த்து 30 coinல என்ட்ரி எடுத்தீங்க ஒரே நாள்ல உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி முடியும். அப்படி இல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு coin இருக்கும், அதை எடுங்க. அதுல இது ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. அதுல மட்டுமே என்ட்ரி எடுங்க. ஏனண்டா ஒரே கோயின்ல நாங்க என்ட்ரி எடுக்கும் போது ஸ்டாப்லஸ் படம் ஒன்றா படும். எல்லாத்துலயும் எடுத்தோம்னா எல்லாத்துலயும் ஸ்டாப்லஸ் படும். இப்ப நீங்க சொலனாவில மட்டும் செய்ய போறீங்களா? சொலனாவில சரியா நான் சொல்லி தந்த மாதிரி மற்றது மற்ற மற்ற வீடியோகளையும் பார்த்து நீங்க படிச்சுட்டு சரியான ஓட பிளாக் எடுத்து ட்ரெண்டை சரியா மார்க் பண்ணிட்டு ஒரு 10 ரேட் எடுத்தா அதுல 5 மண்ணு கொடுக்கும் தானே. அப்ப ஒரே கோயின்ல நாங்க என்ன செய்யணும், செய்ய வேணும். இந்த வீடியோ இதோட முடியல. இதுல பார்ட் 2 சம்டைம் டைம் ஒன்று கிடைக்கிற நேரம் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுவேன். இப்போதைக்கு இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல போடுங்க.